இறை தூதர் அவர்கள் கூறினார்கள், இப்னு மஸ்ஊத் அபூ ஹுதைஃபாவின் முன்னாள் அடிமையான சாலிம், உபை இப்னு காப் மற்றும் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹும் ஆகிய 4 பேரிடமிருந்து குரானை ஓத கற்றுக்கொள்ளுங்கள் என அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார்கள். இந்த அளவுக்கு சிறப்பிற்குரிய நபித்தோழராக சஹாபி உபை இப்னு காப் திகழ்வதற்கு காரணம், குரானை மனனம் செய்ததோடு சிறப்பாக ஓதவும் கூடியவர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார்கள், எங்களில் குரானை நன்கு ஓதத் தெரிந்தவர் உபை இப்னு காப் ஆவார். அல்லாஹ்வின் வேதத்தை மனதில் தாங்கி அதை அழகிய முறையில் ஓதக்கூடிய உபை இப்னு காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பெயரை அல்லாஹ் சொல்லி சங்கைப்படுத்திய அதிசயம் பாரீர். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், நபி அவர்கள் உபை இப்னு காப் அவர்களிடம், உங்களுக்கு லம் யகுனில்ல தீன கஃபரு எனும் அத்தியாயத்தை ஓதிக் காட்டுமாறு அல்லாஹ் என்னை பணித்துள்ளான் என்று கூறினார்கள். அதற்கு அந்த சஹாபி, அல்லாஹ் என் பெயரை குறிப்பிட்டா அப்படிச் சொன்னான் என்று கேட்டார்கள். நபி அவர்கள் ஆம் என்று பதிலளிக்க ஆனந்த மிகுதியால் அப்போது அவர்கள் அழுதார்கள்.